ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். அழகர் அதிரடியாக பாரதியை காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆதி மேலே பழியை தூக்கி போடுறாங்க. நம்ம தர்மலிங்கம் அதை முறியடிக்கிறாப்புல. அப்போ அதிகாரிங்களை வர வச்சு செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அழகர் அந்த சமயத்தில் கரெக்டாக ரவுடிங்க இருக்கிற சமயம் டக்குன்னு பாரதியோட இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னே அழகர் எல்லாரையும் அடித்து ஓட விட்டுறாங்க. அப்போ தான் ஆண்டாள் கிட்ட சொல்கிறாங்க. ஆண்டாளை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க அழகரை. ஆண்டாள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவனை அடி அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டாளும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தோன்னா இந்த ரெண்டு பேரையும் மடக்கி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு மரியாதையாக உண்மையை சொல்லுங்கள், யார் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நான் காசுக்காக இந்த மாதிரி சொன்னாங்கன்ட்டு இப்படி வந்துட்டேன், அதான் எனக்கே தெரியுமே, மரியாதை யார் செய்ய சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே ஆதி பேரை சொல்லிடுறாங்க. கேட்பாரு, இந்த மாதிரி காமெடி பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது என்கிட்ட, யார் செய்ய சொன்னால் எதுக்காகன்னு உண்மையை சொல்கிறீங்களா இல்லை அதான் ஆண்டாள் சொல்கிறாங்க. அதான் ஆதி பேரை சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன, அப்போ எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானா அப்படிங்கிறப்ப கொஞ்சமாவது புத்திசாலித்தனமாக இரு, உனக்கு யோசிக்க தெரியலன்னா அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளை சத்தம் பண்ணுறாங்க. ஏன் ஆதிலாம் பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுவான்னு எனக்கு ஆண்டாள் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நான் அதிகாரிங்க எல்லாம் வர சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா என்ன நடக்கணுமோ அது தன்னால் நடக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அதைத்தான் நானும் சொல்கிறேன், உண்மையை கண்டுபிடிக்கிட்டோம், ஆதி தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது, இவ்வளோ கேவலமாக ஆதி இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்குறேன். இங்கே பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன், நான் எதுவும் திட்டக்கூடாது, உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அழகர் சார் இவங்க உண்மையை சொல்லாமல் தேவையில்லாமல் ஆதி மேலே பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு இவங்களை அழைச்சிட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே பாருங்கள் நான் ஒன்று தான் சொல்கிறேன், எதை சொல்கிறதா இருந்தால் உண்மையை சொல்லுங்கள், அப்படி செஞ்சால் உங்களுக்கு தான் நல்லது, அதை விட்டுட்டு நாங்களாக கண்டுபிடிச்சோன்னா அப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் நாங்கள் ஏன் சார் இதெல்லாம் செய்ய போகிறோம், ஆதி தான் எல்லாம் காசு கொடுத்து செய்ய சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சார் இவங்ககிட்ட இப்படி பேசினா வேலைக்காகாது, நீங்களே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த ஆதி இவ்வளோ கேவலமாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. லக்ஷ்மி அம்மாவும் சரி, என்ன நினச்சிட்டு இருக்க, நானும் பொறுத்து இருந்து பொறுமையாக இருன்னு பார்த்தா உனக்கு ஒரு விஷயம் நடந்தால் எதுக்காக நடக்குது, அது பின்னாடி யார் இருப்பா, எதுவுமே உனக்கு யோசிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் வேறு யார் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், எங்கள் எல்லாருக்கும் தெரியும் உன் அப்பன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு இந்த பக்கம் அலமேலு பாட்டி சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கெடுத்தாலும் என் அப்பா தான் காரணமாக, ஒரு விஷயத்தை எப்படி செய்ய சொன்னால் ஒரு வார்த்தையை யார் ஆதி பேரை சொல்லிட்டா நாங்கள் எல்லாரும் நம்பிடுவோமா, இதை யார் செய்ய சொன்னால் யார் காசு கொடுத்துருப்பா, எல்லா விஷயங்களும் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, அப்போ உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப நானும் பார்க்குறேன், அப்போ யார் ஆதி வரட்டும், நான் அவனை கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என் ஃப்ரெண்டுக்காக நான் நிற்காமல் வேறு யார் நிற்பா, கடவுளே உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி கிட்ட பேசலான்ட்டு வராங்க. எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போது கரெக்டாக பாரதி யார் ஏதோ ஒரு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தமிழ் அம்மா எந்திரிமா, எனக்காக வாசு அப்பா கூட போயிட்டாப்புல, இப்போ ஆதி அப்பாவும் கூட இல்லை, அதனால் நீ தாம்மா எனக்கு இருக்கணும் துணையா, எந்திரிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பாரதி கரெக்டாக ஆதி பேரை சொல்லி ஆதி ஆதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஆண்டாளுக்கு கோவம் வந்துரு, பார்த்தியா இப்போ கூட பாரு, பாரதி எவ்வளோ அப்பாவித்தனமாக ஆதி பேரை சொல்லிகிட்டு இருக்கா, ஆனால் அந்த ஆதி என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான், ஆள் அனுப்பி வச்சுருக்கான்ல அடிக்கிறதுக்கு, அவனை என்ன தான் சொல்கிறதுன்னே தெரியல, அவன்லாம் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு கோவம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட நிதானமாக யோசிக்க தெரியாதா அப்படின்னோன்னே, இங்கே பாரு ஆண்டாள், நான் உன்னை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பொறுமையாக இருங்க, ஒரு விஷயம் நடந்தால் எதுக்காக நடக்குது, யார் சொல்லி நடக்கிறா, எதுவுமே உனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் உண்மை, ஆனால் எங்கே எல்லாருக்கும் தெரியும், இந்த தர்மலிங்கத்தை சும்மாவே விடக்கூடாதுரா, அவன் வரட்டும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த தடவை ஆதியே தடுத்தாலும் அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், காசை கொடுத்தது இல்லாமல் அவன் மேலேயே பழியை தூக்கி போடுறான்னா அவன்லாம் லேசுப்பட்டவன் கிடையாது, விட்டுறாதரா அப்படின்னு சொல்கிறேன். ஆண்டாளே உனக்கு எப்பவும் போல் நீ இப்படியே இரு, ஆனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடுற வேலை வச்சுக்காத, கடைசியாக எல்லா ரகசியமும் உனக்கு தெரிகிறப்ப நீயே உங்கள் அப்பனை உண்டு இல்லைன்னு பண்ணுவேன், அதை பார்க்குறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு இந்த பக்கம் ஆண்டாளோட தங்கச்சி பவித்ராவும் சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ தான் ஆதி பேரை சொல்லிகிட்டு இருக்கிறதுனால ஆதி எங்கே இருந்தாலும் உடனே கிளம்பி வர சொல்லுங்கள், அப்போ தான் இவங்க சீக்கிரமாக சரியாவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப,
சரி, அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வந்து அழகரை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து 5,00,000 தர்மலிங்கம் தான் வந்து காசை கொடுத்து ஸ்வேதா கிட்ட கொடுக்குறாங்க ஆளுங்களை அனுப்ப சொல்லி. உடனே அங்கே அறிவு வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? தேவையில்லாத வேலையெல்லாம் வந்து செய்யாதீங்க. ஏற்கனவே ஆதி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து கூட இல்லைங்கிற சம கோவத்தில் இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஆதியை பற்றி தப்பாக எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் மேற்கொண்டு பெரிய பிரச்சனையை இழுத்து விடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னானே. என்ன இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க? பின்ன ஆதியை உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியும். இது ஆள் அனுப்புறதும் இல்லாமல் நீங்கள் ஆதியை மாட்டி விட நினைக்கிறது வந்து மேற்கொண்டு நமக்கு தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சார் இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்கள் வந்து பழி வந்து நிச்சயமாக ஆதி மேலே வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் பாரதியும் ஆதியும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் சொத்தை வந்து எப்படி வந்து ஆதியோட மொத்த சொத்தையும் உங்களுக்கு எழுதி வாங்கி தர்றணும்னு எனக்கு தெரிஞ்ச அளவு கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்னு தர்மலிங்கம் சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறாங்க. அறிவும் வந்து சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதோட முடியுது.